இது நேத்து நைட் எடுத்த வீடியோ. நான் லாங் வீடியோவா போடணும். நான் ஷார்ட்ஸ்லயே முடிச்சிடுறேன். நேத்து கரண்ட் போயிடுச்சு மாசி சம்பல் செஞ்சுட்ருக்கும்போதுக்கே. ஏன்னா எல்லாருமே கேட்குறாங்க, மாசி சம்பல் காலியாயிருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் காலி ஆயிடுது. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்படி இப்படின்னு அலைச்சல் இருந்தனால நான் வந்து செய்யவே இல்ல. அதோட சரி நைட்டே செஞ்சுருவோம்னு செஞ்சுட்டேன். செம்ம டயர்டு. ஆ ஏன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை வேற. ஆம், சரி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு செஞ்சேன். ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்பீடா போறதுன்னா மாசி சம்பல் தான் கடகடன்னு காலியாயிருது. அதோட சரின்னு செஞ்சு முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, நான் எப்பவும் ரெகுலரா வந்து வெள்ளிக்கிழமை வந்து நான் சாப்பாடு குடுக்குறது வழக்கமா வந்து ரெகுலரா குடுப்பேன். அது வந்து இப்பலாம் வந்து மிஸ்கின் சாப்பாடுன்னு அது பேராவே இருக்கு. மிஸ்கின் சாப்பாடுன்னு யாருங்க வந்து பேர் வச்சது? எனக்கு ஒண்ணும் புரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த காலத்துல வந்து அண்டை வீட்ல உள்ளவங்களும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் குடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அத ஃபாலோ பண்ணா ஆனா வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு குடுத்தா தப்பா எடுத்துக்கிறாங்க. என்ன நாங்க என்ன மிஸ்கீனா? எங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்குறீங்களே! அப்படின்னு அவங்க வாய தொறந்து கேட்டுறாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் வந்து எப்பவும் வந்து எங்க பெத்தா மாரியே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எங்க நன்னி ஞாபகம் தான் வரும் எனக்கு. அதனால சரி அவங்களுக்கு வந்து நான் சாப்பாடு குடுக்கலான்னு குடுத்தேன். அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. திடீர்னு வந்து கேட்டாங்க, "நீ என்னம்மா எனக்கு சாப்பாடு குடுக்குறியே? நான் என்ன மிஸ்கின் நெனச்சுக்கிட்டியா?" அப்படின்னு. நம்ம ஒரு அன்புனால தான் வந்து அவங்களுக்கு குடுப்போம். அவங்கள வந்து புடிச்சு போயி. ஆனா அவங்க அந்த மாரி கேட்பாங்கன்னு நான் நெனச்சு பார்க்கல. நல்ல எண்ணத்துல தான் நம்ம குடுப்போம். நம்ம வீட்ல நம்மளுக்கு ஆக்குறது மாரி தானே ஆக்குறோம். தனியா அதுக்குன்னு சட்டி வச்சு, அதுக்குன்னு தனியா வந்து ஒலை போட்டு, தனியா மிஸ்கின்னுன்னு பேர சொல்லி, அந்த மாரி நியத்த வச்சுட்டு சாப்பாடு நம்ம ஆக்க போறது கிடையாது. நம்ம ரெகுலரா வந்து ஆக்குற சாப்பாடுல தினமும் குடுக்கணும். தினமும் குடுக்குறதுக்கு என்னால முடியல. நல்ல சாப்பாடு ஆக்கும்போது தானே குடுக்க முடியும் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஏன் எங்க வீட்டுக்கு மேல இருக்கிற ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு, அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் தான் குடுப்பேன். அதெல்லாம் வந்து மிஸ்கின் சாப்பாடு ஆயிராது இல்லையா? நம்ம அன்ப வந்து பகிர்றது தானே. அது நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வந்து நெனச்சுக்கிறது தப்பாவே தான் நெனைக்கிறாங்க எல்லாரும். நம்ம எது செஞ்சாலும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. எங்க நண்ணி இருக்கும்போது நான் ஒரு பொருளு கூட நான் அவங்களுக்கு செஞ்சு குடுக்க முடியல. எனக்கு ரொம்ப என்கிட்ட வந்து ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு கூட அவங்க ஆசைப்படுவாங்க. அது கூட என்னால செஞ்சு குடிக்க முடியாத நெலைமையில இருந்தேன் நானு. ஏன்னா வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்பதான் தோணுச்சு, எல்லாரும் வந்து நம்ம பெத்தாவ ஆயிற முடியாது அப்டின்ட்டு.